இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் எழுந்திருக்கிற தக்லைஃப் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா, டெல்லியில தாதாவாக இருக்கிறாரு நாயகன் கமலஹாசன். அதே ஊர்ல மற்றொரு தாதாவாக இருக்கும் மகேஷ் மஞ்சருக்கும் கமலுக்கும் இடையே அடிக்கடி மோதல் ஏற்படுது. ஒரு சமாதான பேச்சுவார்த்தையின் போது கமலஹாசனை கொல்ல சதி நடக்குது. அப்போது சிறுவனாக இருக்கும் சிலம்பரசனை வைத்து கமலஹாசன் அந்த சதியிலிருந்து தப்புறாரு. அதிலிருந்து சிலம்பரசனை கமலஹாசன் உடன் வளர்க்கிறாரு. தனக்கு அடுத்த சிலம்பரசனை தொழில் இறக்க கமலஹாசன் விரும்புகிறாரு. ஒரு கட்டத்தில் சிலம்பரசன் தனக்கு எதிராக செயல்படுவதாக கமலஹாசன் சந்தேகப்படுறாரு. இது ஒரு கட்டத்தில் உண்மையாகவும் மாறுது. இதனால் கமலஹாசனை கொலை செய்து அவரிடத்தை தட்டி பறிக்க சிம்பு ஆயுதமாகறாரு. இறுதியில் கமலிடத்தை சிலம்பரசன் பிடித்தாரா, சிலம்பரசன் சதி திட்டம் பலித்ததா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகன் நடித்திருக்கும் கமல்ஹாசன் தாதாவாக உடல் மொழியிலும் பேச்சிலும் மிரட்டியிருக்கிறார்னு சொல்லலாம். இளமையான தோற்றத்தில் வரும்போது நாயகன் படத்தை நினைவு கூர்றாரு. மனைவியாக வரும் அபிராமி, காதலியாக த்ரிஷா என காதல் மன்னனாகவும் கலக்கிறாரு. சண்டை காட்சிகளில் மிரட்டியிருக்கிறார்னு சொல்லலாம். கமலஹாசனுக்கு போட்டி போட்டு நடித்திருக்கிறாரு சிலம்பரசன். கமலுடன் அவன் வரும் காட்சிகள் அத்தனையும் ரசிக்கும்படியா இருக்கு. கமலஹாசனை தீர்த்து கட்ட திட்டம் போடும்போது வில்லத்தனத்தால் பயமுறுத்துறாரு. த்ரிஷாவின் அழகு மனதை கொள்ளையடிக்குது. கமல்ஹாசனுடன் ரொமான்ஸ் செய்யும் காட்சிகளை ரசிக்க வைக்கிறாரு. அபிராமி குடும்ப பாங்கான முகமாக வருகிறாங்க. இரண்டாம் பாதியில் நடிப்பால் கைத்தட்டல் பெறுறாங்க. போலீஸ் அதிகாரியாக வரும் அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி, சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, ரவுடிகளாக வரும் நடிகர் ஜோஜு ஜார்ஜ், சின்னி ஜெயந்த், வையாபுரி, வடிவகாசி என அனைவருமே அவரது கதாபாத்திரங்களுக்கு சிறப்பு சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். ரவிகே சந்திரன் ஒளிப்பதிவு மிரட்டலாக இருக்குது. கேமராவை 360 டிகிரியில் சுழற்றி வித்தை காட்டியிருக்கான்னு சொல்லலாம். ரஹ்மான் இசை படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. பின்னணி இசையில் மிரட்டியிருக்கிறான்னு சொல்லலாம். வழக்கமான கேங்ஸ்டர் கதை என்றாலும் கமல்ஹாசன் என்ற ஆளுமையை சரியாக பயன்படுத்தி வித்தியாசமான கதைக்களத்தில் படத்தை நகர்த்தி மீண்டும் தனது முத்திரையை ஆழமாக வைத்திருக்கிறார் இயக்குனர் மணிரத்னம். கதாபாத்திரம் தேர்வு, அவருடைய வேலை வாங்கிய விதம் அருமையாக இருக்குது. விறுவிறுப்பான திரைக்கதை படத்திற்கு பலம் சேர்த்திருக்குன்னு சொல்லலாம்.